அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கேள்வி, இப்படி தான் கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்குறதுக்குன்னே உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், வெள்ளை பூசணிக்காய் அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. வெள்ளை பூசணிக்காய்ங்க, பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டா நல்லது, நீர் சத்து அதிகமாக இருக்குது. அதை காலையில் சாறு குடித்தா உடம்பு இளைச்சிருமா? இளைக்க தான் செய்யும். தண்ணி குடிச்சிட்டு எதுவுமே குடிக்காமல் இருந்தால் உடம்பு இளைக்க தானே செய்யும். அது மாதிரி தாங்க வெள்ளை பூசணிக்காய் சாறு குடித்தா உடம்பு இளைக்கும். வெள்ளை பூசணிக்காயில் 95% நீர்ச்சத்து, 99% நீர்ச்சத்து. அதனால் உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்கள் வெண்பூசணி சாறை குடித்து உடல் எடையை குறைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. உண்டு கொழுத்தவர்களுக்கு அது பரம்பரை உடல் பருமனை இன்னும் வெண்பூசணி சாறு குடிக்கிறேன், முன்னாங்கட்டி சாறு குடிக்கிறேன்லாம் குடித்து குறைக்க முடியும்னா குறைக்க முடியாது. அதேமாதிரி ஜிம்முக்கு போய்ட்டு உடம்பை ஏற்றின்னு வந்துட்டு புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு உடம்பை ஏற்றிட்டு வந்துட்டு அதில் வெண்பூசணி சாறு குடித்து உடம்பை குறைக்க முடியுமானா கண்டிப்பாக குறைக்க முடியாது. வெண்பூசணி சாறை குடிக்கலாம், எந்த தவறும் இல்லை. அதை காலையில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு ஒரு 200 ml வெண்பூசணி சாறை குடிக்கலாம். அப்படி குடித்து விட்டு 2 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் உடல் எடை குறைவதற்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் தான் வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகளெல்லாம் இல்லை. வெண்பூசணி என்பது உடலுக்கு குளிர்ச்சி தரும், கர்ப்பப்பையை பாதுகாக்கும், வயிற்றில் இந்த கிருமி தொற்று இருக்கிறதவா அந்த கிருமி தொற்றையெல்லாம் போக்குவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தரும். இதுதான் அதில் உள்ள பயன்கள்.